நண்பர்களுக்கு வணக்கம். இந்த கோடை எல்லாரையுமே வாட்டி எடுக்குது. அதுக்கு நம்ம தோட்டத்தில் இருக்கிற செடிகளும் அங்கே இருக்கக்கூடிய மண்புழுக்கள் இதுங்க கூட விதிவிலக்கு இல்லை. மண்புழுக்கள் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த சிரமப்படுற மண்புழுக்களை காப்பாற்றி எப்படி நாம் அடுத்த சீசனுக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிறத இப்போ விரிவாக பார்ப்போம். நாம் உழவனின் நண்பன் மண்புழுக்கள் ஒரு தொட்டியில் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இந்த கோடை வெயில் தாங்காமல் அது மண்ணோட மேல் பரப்புக்கு வந்துடுதுங்க. சாயந்தரத்தில் அப்படியே தண்ணி ஊற்றும் பொழுது அப்படியே மண்ணுக்கு மேலே வந்துடுது. ஒரு தொட்டியில் பாருங்கள், நூற்றுக்கணக்கான மண்புழுக்கள். இந்த கோடை வெயில் தாங்கலை. ஏன்னா மத்தியான நேரத்தில் இந்த தொட்டி மண்ணே ரொம்ப சூடாயிருது. அந்த சூடு பொறுக்காமல் அப்படியே மேல் மட்டத்தில் காற்றுக்காக இப்படி மேலே வந்துடுது அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்கள். இது பாருங்கள், நம்ப முடியுதா உங்களுக்கு? எவ்வளவு மண்புழுக்கள் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த மண்புழுக்கள் இல்லைன்னா செடிகள்லாம் வளமாக நல்லா செழிப்பாக வளர்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த மண்புழுக்களை இந்த கோடையிலேருந்து காப்பாற்றணும். இந்த கோடையிலேருந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி இருக்க சில மண்புழுக்களை எல்லாம் எடுத்து கொண்டு போய் கீழே ஒரு பெட்டில் வச்சு மண்புழுக்கள் வளர்க்கிறது, அதோட கூட சேர்ந்து மண்புழு உரமும் தயாரிக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு செஞ்சுருக்கேன். மண்புழு உரம் தயாரிக்க போகிறோம் இப்போ நம்ம வீட்டிலையே. இப்போ நம்ம தைப்பட்டம் போட்டு 3 மாதம் ஆச்சு. எப்படியும் இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் தைப்பட்டம் முடிஞ்சிடும். அப்புறம் ஆடிப்பட்டம் வந்துடும். இப்போதைக்கு தைப்பட்டத்துக்கு நாம் திட உரம் கொடுக்க வேண்டிய உரங்கள்லாம் கொடுத்து முடிச்சிட்டோம். இனிமே திரவ உரங்கள் தான் கொடுக்கணும். அதனால இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த பாதி மக்கின கிச்சன் கம்போஸ்ட்டு, அப்புறம் தொழு உரம், இதுகளையெல்லாம் வச்சு மண்புழு உரம் தயாரிச்சிட்டோன்னா அதை நாம் ரெடியாக வச்சுக்கிட்டோன்னா ஆடிப்பட்டத்துக்கு மண்கலவை தயாரிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். மண்புழு உரம் போட்டால் தான் ஆரம்ப கட்டத்தில் இந்த செடிகள்லாம் நல்லா செழிப்பாக வரும். அதனால இப்போவே போட்டு வச்சோம்னா இந்த மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு நமக்கு ஒரு 2 மாதம் ஆகும். அதுக்கப்புறம் மண்கலவை தயார் பண்ணி வச்சோம்னாக்கா ஆடிப்பட்டத்துக்கு கிட்டத்தில் நம்ம விதை போடுறதுக்கு மற்றதுக்கெல்லாம் சரியாக இருக்கும். அதனால தான் இப்போ இந்த மண்புழு உரம் செய்யலாம் அப்படின்ட்டு. மண்புழு உரம் செய்யணும் அப்படின்னாக்கா அதுக்கு நிழலான இடமும் குளிர்ச்சியான இடமும் வேணும். அதனால தான் இந்த இடத்த தேர்ந்தெடுத்திருக்கோம். இங்கே பாருங்க, இங்கே மாடிப்படி, மாடிப்படிக்கு கீழே ஒரு இடம், எல்லாம் கொஞ்சம் அடைப்பு மாதிரி. எப்போவுமே இந்த இடம் நிழலாக இருக்கும், கொஞ்சம் குளிர்ச்சியாகவும் இருக்கும். ஈரப்பதத்துக்கு நம்ம அப்பப்போ தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். இப்போ வாங்க என்னென்ன வச்சு எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ முதல்ல இந்த பாருங்க, இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கு டப்பை எடுத்துக்கிட்டேன். அதுக்கு மேலே ஒரு ட்ரெயின் செல்லை இப்படி போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு இது வடியக்கூடிய தண்ணியை கலெக்ட் பண்ணுறதுக்கு. அடுத்து நாங்கள் தரையில் தண்ணி ஊற்றணுன்னாலும் அட்டைப்பெட்டியில் தான் செய்ய போகிறோம். அட்டைப்பெட்டி அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த பிளாஸ்டிக் டப்பை வச்சுருக்கோம். அதுக்கு மேலே இந்த ட்ரெயின் செல் எதுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னாக்க, ஒருவேளை அட்டைப்பெட்டியிலேருந்து தண்ணி கசிஞ்சுதுன்னா அந்த தண்ணி சோக் ஆகாமல் இந்த ட்ரெயின் செல் வழியாக கீழே இறங்கிடும். அதுக்காக இந்த ட்ரெயின் செல் வச்சுருக்கோம். இப்போ வாங்க, அட்டைப்பெட்டியும் வச்சாச்சு. படிப்படியாக எப்படி இந்த பொருள்களை எல்லாம் உள்ளே போடுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அட்டைப்பெட்டி உள்ளே பாருங்க. இப்போ முதல்ல நம்ம கொஞ்சம் தோட்டத்து மண்ணை போட்டுக்கலாம். தோட்டத்து மண்ணை போட்டாச்சுங்க. தோட்டத்து மண்ணை போட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே இந்த பாருங்க, தென்னை நார் இதெல்லாம் கொஞ்சம் ஊற வச்சுருக்கோம். இந்த வெயிலுக்கு எல்லாம் காஞ்சு போயிருந்தது. 2 நாளாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இதுதான் மண்புழுக்கு பெட்டாக அமையும். இதுக்குள்ளே தான் மண்புழுக்கள் வளர்ந்து வரும். அதனால் இந்த தேங்காய் நாரை இந்த மாதிரி போட்டுக்கிறோம். தேங்காய் நாரை போட்டுக்கிட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சம் தோட்டத்து மண்ணை போட்டுக்கலாம். போட்ட பிறகு இப்போ நம்ம பாதி மக்கிய கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட்டையும் இந்த மக்கிய தொழு உரத்தையும் போடலாம். மக்கிய தொழு உரம் கிடையாது எங்ககிட்ட, அது தீர்ந்து போயிடுச்சு. அதுக்கு பதிலாக இங்கே பாருங்க, கனஜீவாமிர்தம். இது கனஜீவாமிர்தம். இதை தண்ணியில் ஊற வச்சு உதுத்து வச்சுருக்கோம். இது போன ஆடிப்பட்டத்துக்கு தயார் பண்ணது. இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்கு. போட்டு முடிச்சாச்சு. இதுதான் கடைசி. சரி, நமக்கு அடுத்து சாணம் கிடச்சி
நம்ம பஞ்சகவ்யாவோ ஜீவாமிர்தமோ செய்கிறதுக்கு முன்னாடி இருக்கிறத நல்லபடியாக யூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து இதை மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம், செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க, இது பாதி மக்கிய கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட். இது வந்து உருளைக்கிழங்கு தோலும் வாழைப்பழமும் மண்புழுவுக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே அடியில் பாருங்க, பாதி மக்கின கம்போஸ்ட்டு. இந்த பாதி மக்கின கம்போஸ்ட்டை இதில் போட்டுக்கலாம். ஒரு லேயர் இதுவும் ஒரு லேயர் வந்துட்டு இந்த கனஜீவாமிர்தமும் போட்டுக்கலாம். ஒரு லேயர் இப்போ கம்போஸ்ட் போட்டுட்டோம். அடுத்த லேயர் இது சாப்பாடு. மண்புழுவுக்கு சாணத்துக்கு பதிலாக இதை போடுறோம். இது சாப்பாடு. அடுத்து வந்து கொஞ்சம் காப்பி தூள் போடலாம். இது ஃபில்டரில் போட்ட காப்பி தூள் லேசாக ஒரு லேயர் அப்படியே போட்டு விடலாம். இதுவும் மண்புழுவுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு. இது காப்பித்தூள் போட்டுட்டோம். அடுத்தது கொஞ்சம் தோட்ட மண் போட்டுக்கலாம். இதே மாதிரி லேயர் பை லேயராக இன்னொரு அடுக்கு போட்டுக்கலாங்க. தோட்ட மண்ணும் போட்டுட்டாங்க. அடுத்தது பாதி மக்கிய கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட்டு. நெய் போட்டாச்சு. அது ஒரு ஓரமாக வைப்போம். ஒரு வேளை மக்கிறப்ப சூடு வந்தாலும் அந்த ஓரத்தில் இருந்ததுன்னா அதையெல்லாம் வந்துட்டு தவிர்த்துரும் மண்புழு. அடுத்து இந்த கனஜீவாமிர்தம் இதை போட்டுக்கலாம். கொஞ்சம் தோட்டத்து மண். இப்போ கொஞ்சம் காப்பி தூள் கொஞ்சமாக போட்டால் போகிறோம். இப்போ தோட்டத்து கம்போஸ்ட்டு வேஸ்ட்டு கம்ப்ளீட்டாக கொட்டிடலாம். கனஜீவாமிர்தம் அடுத்து மண், தோட்டத்து மண். தோட்டத்து மண்ணும் போட்டாச்சுங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம் இங்கே பார்த்தீங்கன்னா மண்புழு போடணும். இது ஷார்ட் இந்த பாரு, நல்ல எடு, க்ளோஸ்அப்பில் எடு. இங்கே பாருங்கள், மண்புழு உரம் பாருங்கள். இந்த தொட்டியில் ஃபுல்லாக மண்புழு இருக்குது. இங்கே பாருங்கள் மண்புழு உரம். இங்கே பாருங்கள், அப்படியே வாங்க. இங்கே பாருங்கள் மண்புழு உரம். அதனால் இந்த தொட்டியை தூக்கி அப்படியே கவுத்துற போகிறோம். ஏன்னா மாடியில் தொட்டிகளில் இந்த மண்புழுக்கள்லாம் வெயில் தாங்காமல் மேலே வந்து நிற்கிது. தண்ணி ஊற்றுனாதான் உள்ளே போகுது. மண் கலவையில் இருக்கிற மண்புழுக்களும் ஒன்று ஒன்றா இறந்துக்கிட்டு வருது. அதனால தான் இப்போ அடுத்த சீசனுக்கு நமக்கு மண்புழு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு இதையாவது நாம் வச்சு ஸ்டாக்காக வச்சு மண்புழுக்களை உற்பத்தி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ 2 in 1 நமக்கு உரமும் கிடைக்கும், மண்புழுக்களும் கிடைக்கும். இந்த வேலையை செய்ய போகிறோம். இப்போ இதை தூக்கி கம்ப்ளீட்டாக நம்ம இந்த அட்டைப்பட்டிக்குள்ளே கொட்டி விட்டுறலாம். காட்டு காட்டு, இந்த பாரு மண்புழு, மண்புழு இந்த பாரு. பார்த்தீங்களா, மண்புழு இருக்குது. இது ஃபுல்லாக அப்படியே மண்புழு உரம் தான், 4 கட்டிகள். அதனால் இதை அப்படியே போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள்,
இங்கேயும் மண்புழு இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கேயும் மண்புழு இருக்குது. பார்த்தீங்களா? இதை போட்டுவிட்டோன்னா இதெல்லாம் சேர்ந்து நமக்கு ஆடிப்பட்டத்துக்கு ஒரு நல்ல மண்கலவை தயாரிக்கிறதுக்கு ஆரம்ப கட்டத்தில் மண்புழு கிடச்சி போயிடும். அப்புறம் அதுக்கடுத்த கிளைமேட்டில் ஒவ்வொரு தொட்டிலையுமே மண்புழுக்கள் தானே உருவாகிடும். அடுத்து மீதி இருக்கிற தோட்டத்து மண்ணை தூக்கி அதில் போட்டுடலாங்க. போட்டுட்டு இந்த மண்ணை வந்து சமமாக நல்லா பரவி விடணும். அப்போ தான் வந்து நல்லா காற்றோட்டமாகவும் மண்புழுக்கள் வந்து போகிறதுக்கு வசதியாகவும் இருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு தண்ணி தெளித்து விடணும். ஏன் தண்ணி தெளிக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க, கீழே நாம் போட்டிருக்க கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட்டு கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. ட்ரையாக இருந்தால் மண்புழுக்கு ஆகாது. கொஞ்சம் ஈரப்பதத்தில் தான் மண்புழுக்கள் வளரும். அதனால் வந்து தண்ணி தெளித்து விட்றோம். எப்போவுமே இந்த பெட்டில் வந்துட்டு 60% மாய்ஸ்சரை மெயின்டைன் பண்ணணும். ஒன்று விட்டு ஒரு நாளோ அல்லது மேல் மண் காஞ்சு போன பிறகோ நாம் வந்து தண்ணி தெளித்து விட்டுறணும். தண்ணி தெளித்து விட்டதுக்கப்புறம் இந்த செட்டப்பை அட்டைப்பெட்டியை எப்படி க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு ட்ரெயின் செல்லை வச்சு மூடி விட்டுறணும். அப்போ தான் காற்றோட்டமாக இருக்கும். இந்த ட்ரெயின் செல் வழியாக காற்று போகும். இந்த மாதிரி நாம் செட்டப் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க இதை வந்து அப்படியே நாம் வச்சுருக்கலாம். இப்போ நமக்கு ஒரு வழியாக மண்புழு உரமும் மண்புழுக்கள் உயிரோடவும் கிடச்சி போயிடும். இப்படி செய்கிறதுனால மண்புழுக்களை நாம் கோடையிலேருந்து காப்பாற்றிடலாம். இந்த செய்முறை எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.